வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க கேட்க போற கதைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையை வேற கட்டத்துக்கே கூட்டிட்டு போகும். அதனால இந்த கதைகளை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. ஒரு நாள் ஹீரோ என்ற இளம் துறவி தன் குரு துறவி சந்திக்க ஆசிரமத்திற்கு வந்தார். குருவே என்றார் ஹீரோ. தன்னுடைய குரு துறவியிடம் துன்பத்தை சொல்ல ஆரம்பித்தார். என் மனம் எப்பொழுதும் ஓய்வில்லாமல் சிந்தனைகளால் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் என் மன அமைதியை ஒரு நிலைப்படுத்த முடியாமல் தவிக்கிறேன். எதற்காக எனக்கு இவ்வளவு சிந்தனை எப்பொழுதும் வருகின்றது என்று கூட எனக்கு புரியவில்லை. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த தேவையற்ற சிந்தனையிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? சொல்லுங்கள் குருவே என்றார் ஹீரோ. குரு துறவி முகத்தில் சிறிய சிரிப்புடன் ஹீரோவிடம் அமரச் சொன்னார். அவர் உள்ளே சென்று கையில் தேயிலை கிண்ணத்தை எடுத்து வந்தார். தன் கையால் தேயிலை ஊற்றத் தொடங்கினார். முதலில் ஹீரோ அமைதியாக இருந்தார். ஆனால் குரு துறவி தொடர்ந்து தேயிலை ஊற்ற கிண்ணம் நிரம்பி தேயிலை மேசையில் வழிந்தது. குருவே நிறுத்துங்கள் என்று ஹீரோ சொன்னார். இந்த கிண்ணம் ஏற்கனவே நிரம்பிவிட்டது. நீங்கள் ஊற்றும் தேயிலை வீணாகிறது. குரு துறவி தேயிலை ஊற்றுவதை நிறுத்திவிட்டு ஹீரோவை பார்த்தார். ஹீரோ, உன் மனமும் இது போலத்தான். அதை நிறைய சிந்தனைகளால் நிரப்பிவிட்டாய். ஒரு நிரம்பிய மனத்தில் அமைதியையும் ஞானத்தையும் கொண்டு வர முடியாது. முதலில் அதை வெறுமையாக்க வேண்டும். ஏன் சிந்தனைகளை இவ்வளவு அதிகமாக குவிக்கிறாய்? ஹீரோ தடுமாறினார். குருவே, அதை நான் செய்யவில்லை. சிந்தனைகள் தானாகவே என்னை சுற்றிக் கொள்கின்றன. அவற்றை கட்டுப்படுத்த நான் ஏதாவது செய்யலாமா? அந்த கேள்விக்கு பதில் நான் ஒரு பயிற்சியை செய்ய சொல்கிறேன் என்றார் குரு துறவி. அவர் அருகிலிருந்த ஒரு ஆற்றின் பக்கம் அழைத்துச் சென்றார். அவரிடம் ஒரு மரக்குடுவை கொடுத்து, இந்த குடுவையால் தண்ணீரை எடுத்து மீண்டும் ஆற்றில் ஊற்றிக்கொண்டே இரு. இந்த செயல்முறையில் கவனத்தை செலுத்து. நீ நினைத்தபடியே தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து தப்பிக்க இந்த பயிற்சி உனக்கு உதவும் என்றார் குரு துறவி. ஹீரோ தன் மனதில், இதை செய்வதனால் என்ன பயன்? என் பிரச்சனைக்கு இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என நினைத்தார். ஆனாலும் அவர் தண்ணீரை எடுத்து ஊற்றத் தொடங்கினார். முதலில் அவரது மனதில் ஓய்வில்லாமல் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. இதை செய்வதால் முடிவில் என்ன கிடைக்கும்? நான் என் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேன். குரு ஏன் நேரடி பதிலை சொல்லவில்லை? இந்த சின்ன வேலையால் அமைதியை எப்படி கொண்டு வர முடியும்? ஆனால் சில நிமிடத்திற்கு பிறகு சிந்தனைகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தன. தண்ணீர் எடுப்பதும் ஊற்றுவதில் கவனத்தை தொடர்ந்த போது அவருக்கு ஒருவித அமைதி உணரத் தொடங்கினார். குரு துறவி தூரத்தில் இருந்து இந்த மாற்றத்தை கவனித்தார். சில மணி நேரத்திற்கு பின்னர் அவர் சொன்னார், ஹீரோ, உனக்கு இப்போது என்ன புரிஞ்சது? குருவே, எனது சிந்தனைகள் மெல்ல அடங்குகின்றன. ஆனால் இது எதற்காக நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. சிந்தனைகள் ஒரு ஆற்றில் தண்ணீரை போல. நீயே முயன்று அவற்றை தடுத்தால் அது வெகு வேகமாக பெருக்கெடுக்கும். ஆனால் அவற்றை அனுமதித்தால் அவை இயற்கையாகவே ஓடிவிடும். உன் எண்ணங்களும் அப்படியே. அவை வந்து போகட்டும். அவற்றை பிடித்து வைக்காதே என்றார் குரு துறவி. ஹீரோ தலைவணங்கி கேட்டார், குருவே, இது மனதை அமைதியாக்கும் ரகசியமா? குரு துறவி சிரித்துக்கொண்டே, பெரிய ரகசியம் எதுவும் இல்லை. பயிற்சி செய்வதுதான் முக்கியம். நீ தண்ணீரை உறிஞ்சினாலும், ஆழமாக சுவாசித்தாலும் அல்லது தியானம் செய்தாலும், தற்போதைய தருணத்தில் நீ என்ன வேலை செய்கிறாயோ அதில் கவனத்தை செலுத்து. தேவையற்ற சிந்தனைகள் மனதில் இடம்பெறாது. ஹீரோ குரு துறவியிடம், மிக்க நன்றி குருவே, நான் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டேன். நான் சென்று வருகிறேன். நினைவில் வைத்துக்கொள், வெற்றி என்பது உன் பயிற்சியின் மீதான ஆழமான ஈடுபாட்டில்தான் இருக்கிறது என்றார் குரு துறவி. முன்னொரு காலத்தில வாழ்ந்து வந்த ஒரு துறவி தன்னுடைய அமைதியால் எந்த சூழ்நிலையையும் கையாள்வதில் வல்லவராக இருந்தார். அவருடைய அமைதி, சாந்த மனப்பான்மை மற்றும் ஞானத்திற்காக மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்டவர். அவரது இயல்பும் நிதானமும் புயலிலும் அசைக்க முடியாத மரத்தை போன்றது. ஒரு நாள் ஒரு இளைஞன் துறவியின் புகழை பற்றி கேட்டான். அவன் மனதில், ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடியும்? அது நடிப்பதாக தான் இருக்கும். நான் அவரை சோதிக்க விரும்புகிறேன் என்று முடிவு செய்தான். ஆசிரமத்திற்கு சென்றான் இளைஞன்.
துறவியை பார்த்தவுடன் அந்த இளைஞன் மிகவும் கேவலமாகவும் மோசமாகவும் பேசத் தொடங்கினான். உன் போதனைகள் எதுவுமே உண்மையில்லை. நீ எப்படி மற்றவர்களுக்கு ஞானத்தை அளிக்க முடியும்? நீ உண்மையிலேயே ஒரு மோசடிக்காரன் என்று அவன் துறவியை கோபத்தில் திட்டினான். ஆனால் துறவி ஒரு சிறிய சிரிப்புடன் அவனை பார்த்து கொண்டு தனது தோட்டப் பணிகளில் கவனம் செலுத்தி வந்தார். இளைஞனின் கோபம் மேலும் அதிகரித்தது. ஏன் உனக்கு பதிலளிக்க தெரியாதா? காது கேட்கவில்லையா? அல்லது நீ எனக்கு அஞ்சுகிறாயா என்று கத்தினான். ஆனால் துறவியின் முகத்தில் ஓர் அமைதியான சிரிப்பு மட்டுமே தெரிந்தது. துறவி இறுதியாக தனது தோட்டப்பணியை நிறுத்திவிட்டு இளைஞனை பார்த்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்றார் துறவி. ஒருத்தர் உனக்கு ஒரு பரிசு அளிக்க முயற்சிக்கிறாரு, ஆனால் அதை நீ ஏற்க மறுக்கிறாய். இப்போது அந்த பரிசு யாருக்கு சொந்தமானது? இளைஞன் குழப்பத்துடன் சில நிமிடங்கள் யோசித்தான். பிறகு அவன் சொன்னான், அது பரிசை அளிக்க முயன்றவருக்குத்தான் சொந்தமானது. துறவி தலையசைத்து சிரித்தார். அதேதான் என்றார் அவர். உன் கோபமும் வம்பும் என்னிடம் வரும்போது நான் அதை ஏற்க மறுக்கிறேன். எனவே அது உன்னுடையதேதான். உன் கோபத்தை ஏற்காமல் இருந்ததால் அது எனக்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இளைஞன் வியப்புடன் நின்றான். தனது முயற்சி அனைத்தும் வீண் என புரிந்து கொண்டான். அவனது கோபத்தை குறைத்து கொண்டு, துறவியே, எப்படி உங்களுக்கு இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது? துறவி அமைதியுடன் கூறினார். கோபம் என்பது நெருப்பு போன்றது. அதற்கு எரிபொருள் சேர்த்தால் மட்டுமே அது வேகமாக கொழுந்துவிட்டு எரியும். ஆனால் அதற்கு எரிபொருள் கிடைக்கவில்லை என்றால் அது தானாகவே அழியும். அதுபோல ஒருவன் நம்மை கோபப்படுத்தும் போது பதிலளிக்காமல் அமைதியாக இருப்பதுதான் உண்மையான வெற்றிக்கு வழி. தலைவணங்கி துறவியிடம் இளைஞன் சொன்னான். நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் துறவியே. உண்மையான அமைதி என்பது மற்றவர்களால் பாதிக்கப்படாமல் உன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனில்தான் உள்ளது என்று புரிந்து கொண்டேன் என்று கூறி இளைஞன் அந்த ஆசிரமத்தை விட்டுச் சென்றான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் கோபத்தை தூண்டுகிறவர்கள் உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கும் பரிசு தான் அது. நீங்கள் அதை ஏற்காவிட்டால் அது அவர்களுடையதுதான். அமைதியான மனதுடன் இருந்து உங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். அதுவே உண்மையான வெற்றி. மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த அமைதியான ஜென் மடத்தில் ஒரு ஜென் குருவின் கீழ் அரவிந்த் என்கிற இளம் மாணவர் வாழ்ந்து வந்தான். அவன் திறமைசாலி, ஆவலுடன் கற்றுக்கொள்ளும் மாணவராக இருந்தாலும் கடந்த கால நிகழ்வுகளை மறக்க முடியாமல் சுமந்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஜென் குரு அரவிந்தை அழைத்தார். கையில் ஒரு அழகான சிராமிக் பவுலை காட்டி, இது மிகவும் அழகாக உள்ளதா? இதை நான் உனக்காக வாங்கினேன். இது நான் உனக்கு கொடுக்கும் பிறந்த நாள் பரிசு. அரவிந்த், இந்த பரிசு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றி குருவே. ஆனால் நினைவில் கொள், இது என்றென்றும் நிலைக்காது என்றார் குரு. அரவிந்த் பவுலின் அழகை பார்த்து மகிழ்ந்தான். அதை மிகவும் விரும்பியதால் தினசரி பயன்படுத்த ஆரம்பித்தான். தண்ணீர் எடுக்க, மலர்களை வைக்க, சில நேரங்களில் வெறுமனே பார்ப்பதற்காகவும் அவன் அதை உபயோகித்தான். அந்த பவுல் அவனது தினசரி வாழ்க்கையில் பயனுள்ளதாக மாறியது. ஒரு நாள் பவுலை சுத்தம் செய்யும் போது அது அவன் கைகளிலிருந்து தவறி கீழே விழுந்து சிதறியது. பல துண்டுகளாக உடைந்ததை பார்த்து அவன் கொஞ்ச நேரம் உறைந்து நின்று கொண்டே பார்த்தான். மனம் கனந்தவன். நான் மிகவும் கவனமாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. இதை நான் எப்படி உடைத்தேன் என்று தன் மீது குற்றம் சாட்டினான். அந்த துண்டுகளை கூடியெடுத்து ஜென் குருவின் அருகே சென்றான். குருவே, அவன் துக்கத்துடன் சொன்னான், நான் இந்த அழகான போல்லை உடைத்து விட்டேன். இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் இப்போது என்னால் திருப்பி பெற முடியவில்லை. குரு அவனுடைய கையில் இருந்த பவுலின் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டார். அதை பார்த்து சிறு புன்னகையுடன் கூறினார், அரவிந்த், நான் உனக்கு இந்த பவுலை கொடுத்தபோது இது ஒரு நாள் உடையும் என்பதை தெரிந்திருந்தேன். இவை எல்லாம் தற்காலிகமானவை. இது தன் கடமையை முடித்துவிட்டது. அதை குற்றமாக எண்ணாமல் விட்டுவிடு. அரவிந்த் குழப்பத்துடன் கேட்டான். ஆனால் குருவே, எனக்கு இது ரொம்ப பிடித்திருந்தது. இது என்னால் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. குரு அவனை தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு ரோஜா மலர்வாடி சுருங்கி இருந்தது. இந்த ரோஜா மலரை பாரு. இது ஒரு காலத்தில்
பூத்து குலுங்கி மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனால் இப்போது இது வாடி சுருங்கி மண்ணில் விழுந்து கிடக்கிறது. இதனால் புதிய வாழ்க்கை மலர இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பாகவே இருக்கிறது என்றார் குரு. அரவிந்த் குருவின் வார்த்தைகளை ஆழமாக கேட்டு சிந்தித்தான். அதன் பிறகு அவன் கடந்த காலத்தை பிடித்து நிற்பதற்கு பதிலாக நெருப்பின் மேல் தண்ணீர் ஊற்றுவது போல் தன் மனதை அமைதியாக மாற்றிக்கொண்டான். இந்த கதை ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. கடந்தவற்றை பிடித்து வைத்திருப்பதே நம்முடைய துயரத்திற்கு காரணம். ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்தை அளிக்கிறது. முன்னேறி வாழ்ந்தால் வாழ்க்கை எளிதாகும். நாமளும் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயத்தை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு நிகழ்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்மளால மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நம்ம வாழ்க்கையும் நாம நினைச்சது மாதிரி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். இன்னைக்கு வேணும்னா நாம வாழுற வாழ்க்கையில பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நிரந்தரமில்லை. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சு போன விஷயத்த மனசுல வச்சு திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால உங்க மன அழுத்தம் தான் அதிகமாகும். இதனால உங்க நிகழ்கால வாழ்க்கையும் இழந்து விடாதீர்கள். நாம இந்த உலகத்துல வாழ்ந்து வந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளோட கடந்த கால வாழ்க்கையில அவங்க எவ்வளோ கஷ்டங்கள், தோல்விகள் எதிர்கொண்டிருப்பாங்கன்னு தெரியுமா? உதாரணத்திற்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. அவருடைய கடந்த கால வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகளை சந்தித்து பிறகு இந்தியாவின் ஏவுகணை நாயகனானார். அதற்கு காரணம் அவர் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து வெற்றியை நோக்கி பயணித்தார். இறுதியில் வெற்றியையும் ஈட்டினார். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். எவர் ஒருவர் அந்த கஷ்டங்களை பற்றி யோசிக்காம தன்னுடைய லட்சியத்தை நோக்கி நகர்கிறாரோ அவருக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தோல்விகள்தான் வெற்றியின் முதல் படிக்கட்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. தோல்விக்கு பின் வெற்றி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சு துவண்டு மூளையில் கிடப்பதை காட்டிலும் அதை கடந்து போவதே மேல். தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில மோட்டிவேட் பண்ணியிருக்கும் என்று நம்புறேன். மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் மாஸ்டர் லீ என்ற ஒரு துறவி வாழ்ந்தார். அவருடைய அறிவுரைகள் பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை என்பதால் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் அவரை சந்திக்க வந்தார்கள். ஒரு நாள் வேய் என்ற இளைஞன் மாஸ்டர் லீயை சந்திக்க வந்தார். அவர் மிகவும் பதட்டமாகவும் மன அழுத்தத்தோடும் இருந்தார். மாஸ்டர் என்று அவர் கூறினார். என் மனது மிகுந்த குழப்பமாகவும் பதற்றமாகவும் இருக்கிறது. என் மனதில் ஒரு புயல் உள்புறமாக உள்ளதைப் போல் தெரிகிறது. நான் எதையோ முயற்சி செய்தாலும் என்னால் அமைதியை அடைய முடியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். மாஸ்டர் லீ மெதுவாக சிரித்துவிட்டு கேட்டார். வேய், நீ தினமும் உன் வீட்டை சுத்தம் செய்வாயில்லையா? வேய் குழப்பத்துடன் பார்த்தார். நிச்சயம் மாஸ்டர், ஒரு சுத்தமான வீடுதான் எனக்கு நிம்மதியை தரும். நீ ஒரு வாரத்துக்கு வீட்டை சுத்தம் செய்யாமல் விட்டால் என்ன ஆகும்? மாஸ்டர் லீ கேட்டார். அது தூசியும் குப்பையுமாக மாறும் என்று வேய் பதிலளித்தார். துறவி தலை அசைத்து, உன் மனதும் உன் வீட்டைப் போலவேதான் வேய். தினமும் அது கவலைகள், பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களின் போன்ற தூசிகளை சேர்க்கிறது. அதை தினமும் சுத்தம் செய்யாவிட்டால் அது குழப்பமடைந்து வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாததாக மாறிவிடும் என்றார். ஆனால் மாஸ்டர், மனதை எப்படி சுத்தம் செய்வது? வேய் ஆர்வத்துடன் கேட்டார். மாஸ்டர் லீ அவரை அருகிலிருந்த ஒரு குளக்கரைக்கு அழைத்து சென்றார். நீர் தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்தது. துறவி ஒரு பிடி மண்ணை எடுத்து நீரில் போட்டார். நீர் உடனே மங்கலானது. இப்போது நீரை பாருங்கள் என்று மாஸ்டர் லீ கூறினார். கவலைகளும் எதிர்மறை எண்ணங்களும் உள்ள உன் மனதுதான் இது. வேய் கவனமாக பார்த்தார். மண் மெதுவாக கீழே அடித்தளத்துக்குச் சென்றது. நீர் மீண்டும் தெளிவாக மாறியது. மாஸ்டர் லீ தொடர்ந்து, நீ மண்ணை சேர்க்காமல் அதை அமைதியாக இருக்க விடுவாய் என்றால் நீர் தெளிவாக மாறும். அதே போல உன் எண்ணங்களை அமைதியாக இருக்க விடு.
மேலும் புதியதைச் சேர்க்காமல் இருந்தால் உன் மனம் அமைதியாக மாறும். மாஸ்டர் லீ வெய்க்கு ஒரு எளிய தினசரி பயிற்சியை கற்றுக் கொடுத்தார். மாஸ்டர் லீயின் 3 மனதை சுத்தமாக்கும் எளிய வழிகள். முதலாவது, ஒவ்வொரு காலையிலும் 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தில் கவனம் செலுத்து. இது மனக்குழப்பத்தை தீர்க்க உதவும். இரண்டாவது, உறங்குவதற்கு முன் உன் கவலைகளை எழுதிவிட்டு உன் வாழ்வின் நற்தருணங்களை நினைவில் கொள். இது உன் மனதிலுள்ள கவலைகளை கழிக்க உதவும். மூன்றாவது, உன் கவனத்தை நெகட்டிவ் விஷயங்களுக்கு பதிலாக பாசிட்டிவ் விஷயங்களில் அதிகமாக செலுத்து என்று அறிவுரை கூறினார். இந்த சிறிய செயல்கள் தூசியை துடைப்பது போல அவரது மனதை சுத்தம் செய்ய உதவியது. ஒரு சில வாரங்களில் வெய் ஒரு வித்தியாசத்தை கவனிக்க தொடங்கினார். அவரது மனம் இலகுவாகவும் மனம் சந்தோஷமானதாகவும் இருந்தது. மனதை தூய்மைப்படுத்துவது என்பது ஒருமுறை செய்யும் வேலையல்ல, அன்றாட பழக்கம் என்பதை உணர்ந்தார். இந்த மனதை சுத்தம் செய்வதற்கான பயிற்சி ஒரு துறவியின் அறிவுரையாக மட்டுமல்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி நினைத்து பாருங்கள். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மைண்ட் இன் ஹிஸ்டரி. ஐன்ஸ்டீன் புத்திசாலித்தனமான காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸுக்கு தீர்வுகளை கண்டுபிடிப்பதில் சிறந்து விளங்கியவர். ஆனால் அவர் எப்போதும் புத்தகம் மற்றும் கால்குலேஷன்களில் மூழ்கியிருக்கவில்லை. அவர் தனது மைண்டை ரிலாக்ஸாக வைத்துக்கொள்ள அவர் அடிக்கடி இயற்கையோடு நீண்ட நடைப்பயிற்சி செய்வாராம், அல்லது அவருக்கு மிகவும் பிடித்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டான வயலினை வாசிப்பாராம். இந்த ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து விலகி இருக்கவும் மேலும் ஃபோக்கஸாக செயல்படவும் உதவியது. கிரியேட்டிவிட்டி மற்றும் கிளாரிட்டியான சிந்தனைகள் கிடைக்க மைண்டுக்கு சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கை வைத்திருந்தார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அமைதியான மனதே பெரிய சாதனைகளை படைக்க உதவும். உங்கள் மனம் உங்களின் முக்கியமான சொத்து. உங்கள் உடம்பை பராமரிக்க நேரத்தை செலவிடுவது போலவே உங்கள் மனதிற்கும் தினசரி கவனம் தேவை. ஒரு சுத்தமான மனதே ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு அடித்தளம். ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை சுத்தம் செய்ய சிறிது நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மனதை சுத்தம் செய்ய தினமும் சிறிது நேரத்தை ஒதுக்குபவரா நீங்கள்? ஆம் எனில் கமெண்ட் பாக்ஸில் உங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் இன்றே இந்த டிப்ஸ் ஒன்றை முயற்சி செய்து பாருங்கள். பிறகு அது உங்களுக்கு எப்படி வேலை செய்தது என்பதை தெரியப்படுத்துங்கள். முன்னொரு காலத்தில் மலையை ஒட்டிய ஒரு சிறிய கிராமத்தில் துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பிறப்பிலிருந்தே பார்வையற்றவராக இருந்தார். ஆனால் அவரது ஞானம் மிகவும் பரந்ததாக இருந்தது. கிராமவாசிகள் எப்போதும் அவருடைய ஆலோசனையை நாடினர். அவர் தனது பெரும்பாலான நாட்களை மலையின் மேலுள்ள கோவிலில் தியானத்தில் கழித்தார். ஒரு நாள் ஒரு ஆர்வமுள்ள இளைஞன் துறவியை பார்க்க கோயிலுக்கு வந்தான். அவர் துறவியின் ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்பினான். அவர் துறவியை அணுகி, துறவியே, உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் நீங்கள் புத்திசாலி மற்றும் அமைதியானவர் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் பல விஷயங்களால் நான் கஷ்டப்படுகிறேன். எனக்கு ஏன் கெட்ட விஷயங்கள் நடக்கின்றன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் என்று எனக்கு கற்பிக்கிறீர்களா? துறவி அந்த இளைஞனின் முகத்தை பார்த்து, நான் உனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒருவேளை இது உனக்கு புரிந்து கொள்ள உதவும் என்று கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இளமையாக இருந்தபோது நான் கிராமமாக சென்று பல பெரிய ஞானிகளை சந்தித்து அவர்களுடன் பழகி அவர்களின் அறிவை பெற்றுக்கொண்டேன். ஒரு நாள் செங்குத்தான மற்றும் பாறைகள் நிறைந்த மலைப்பாதையை கண்டேன். நான் பயணத்தை தொடங்கும்போது பலமுறை தடுமாறி விழுந்தேன். ஒவ்வொரு அடியிலும் என் உடல் வலியை உணர்ந்தேன். என் இதயம் கனத்தது. ஆனால் பின்வாங்குவதற்கு பதிலாக அந்த நேரத்தில் மெதுவாக முன்னேறி செல்ல என்னை ஊக்கப்படுத்தி கொண்டேன். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நான் இறுதியாக மலையின் உச்சியை அடைந்தேன். கீழே உலகத்தின் அழகிய காட்சியை கண்டேன். ஆனால் நான் மட்டும் மேலே இல்லை. அங்கே ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் புன்னகையுடன் என்னை பார்த்து, நீ செய்துவிட்டாய் என்று கூறினார். ஆனால் சொல்லுங்கள், இந்த மலையின் மீது நீங்கள் எப்படி வந்தீர்கள்? நான் பதிலளித்தேன், நான் கண்ணு தெரியாத குருடன். அதனால் நான் என் கைகளையும் கால்களையும் நம்பி மேலே சென்றதை உணர்ந்தேன். நான் பாதையின் அழகை பார்க்கவில்லை, கற்களையும் போராட்டங்களையும் மட்டுமே பார்த்தேன். முதியவர் மீண்டும் புன்னகைத்து, அந்த உடைந்த பாதைதான் உன் வாழ்க்கையின் ஆசிரியர். அது இல்லாமல் பொறுமை, வலிமை மற்றும் விடாமுயற்சியின் பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்க மாட்டீர்கள். பாதை எளிதாக இருந்திருந்தால் பயணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம்.
வாழ்க்கையும் அதே வழியில்தான் செயல்படுகிறது. உடைந்த அல்லது வலிமிகுந்த பாதை போல் தோன்றுவது உண்மையில் நீங்கள் வளரவும் கற்றுக்கொள்ளவும் உதவுகிறது. காலப்போக்கில் நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் உங்கள் நலனுக்கானவை என்பதை நீங்கள் காண்பீர்கள். துறவி சிறிது நேரம் நின்று அந்த இளைஞனை பார்த்தார். இப்போது புரிகிறதா என்று கேட்டார். அந்த இளைஞன் ஆழ்ந்து நெகிழ்ந்து தலையசைத்து, ஆம் துறவியே, எனக்கு புரிகிறது. என் வாழ்க்கையில் துன்பம் போல் தோன்றியது. உண்மையில் ஒரு ஆசிரியர். ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. துறவி புன்னகைத்து, சரியாக, நினைவில் கொள்ளுங்கள், நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே நடக்கும். வாழ்க்கை உங்களுக்கு பல பாதைகளை கொடுக்கும். சில பாறைகள் மற்றும் மற்றவை மென்மையானவை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் உள்ளது. அதை நீங்கள் நம்பும்போது எந்த புயலின் மத்தியிலும் அமைதியை காண கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையின் சவால்கள், போராட்டங்கள் மற்றும் துரதிருஷ்டங்கள் கூட தடைகளாக பார்க்கப்படாமல் நமது வளர்ச்சியின் இன்றியமையாத பகுதிகளாக கருதப்பட வேண்டும் என்பதை கதை நமக்கு கற்பிக்கிறது. மலையின் மீது உடைந்த பாதையைப் போலவே வாழ்க்கையின் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் நம்மை வடிவமைத்து மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்கிறது. நடப்பதெல்லாம் நன்மைகே. எல்லாமே ஒரு காரணத்துக்காகவே நடக்கும். இந்த நேரத்தில் நமக்கு புரியவில்லை என்றாலும் அது நம் நன்மைக்கே. வாழ்க்கையின் கடினமான தருணங்கள் எவ்வாறு முக்கிய ஆசிரியர்களாக செயல்படுகின்றன, வளர்ச்சி, வலிமை மற்றும் ஞானத்திற்கு நம்மை வழிநடத்துகின்றன என்பதை இந்த கதை தெரிவிக்கிறது. உடனடி வலிக்கு அப்பால் நம்பிக்கை, பொறுமை மற்றும் பார்ப்பதன் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. துறவியின் அமைதியும் இளைஞனின் மாற்றமும் வாழ்க்கையின் சவால்களை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் அழகை எடுத்து காட்டுகிறது. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எந்த காரணமும் இல்லாம இங்கே எதுவும் நடப்பதில்லை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை நமக்கு துணிச்சலை தரும். துணிச்சல் வெற்றியை தரும். ஒரு நாள் துறவி ஒருத்தர் தன்னுடைய சீடர்களோட ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்யறாரு. போற வழியில ரொம்ப களைப்பா இருக்கிறதுனால ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து எல்லாருமே ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரத்துல சீடன் ஒருத்தன் துறவியா பார்த்து கேட்குறான், துறவியே, நம்ம மனசை எப்படி அமைதியா வச்சிக்கிறது அப்படின்னு. ஆனா சீடனுடைய இந்த கேள்விக்கு துறவி எந்த விதமான பதிலும் சொல்லல. தன்கிட்ட இருந்த ஒரு கோப்பை எடுத்து அந்த சீடர்கிட்ட கொடுத்து, அந்த ஆத்துல போய் குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த சீடனும் அந்த கோப்பையை வாங்கிட்டு அந்த ஆத்துக்கு பக்கத்துல போய் பார்த்தா ஒரு ஓரமா 4-5 பெண்கள் துணித்து வச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்கு. சரி, அதனால அந்த தண்ணியை குடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி போறான். அந்த சீடன் அந்த பக்கம் போய் பார்த்தா மாடுகள் அந்த ஆற்றை கடந்து போயிட்டு இருக்கு. அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரும் ரொம்பவே அழுக்காயிடுச்சு. துறவியோ குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீர் கொண்டு வர சொன்னாரு. ஆனா எந்த பக்கம் வந்தாலும் தண்ணி இவ்ளோ அழுக்கா இருக்கே அப்படின்னு யோசிச்சபடியே அந்த சீடன் இன்னொரு பக்கம் போய் பார்க்கறான். அந்த இடத்துல வயல்ல வேலை பார்த்த ஒருத்தர் தன்னுடைய மண்வெட்டி அந்த தண்ணியில கழுவிட்டு இருக்காரு. அதனால அந்த இடத்துலயும் தண்ணி மறுபடியும் அழுக்காயிடுச்சு. ஆக மொத்தம் எந்த இடத்துலையும் குடிக்கிறதுக்கு தேவையான சுத்தமான தண்ணீரை அந்த சீடரால எடுக்கவே முடியல. அதனால வெறும் கோப்பை எடுத்துட்டு போய் அந்த துறவி கிட்ட போய் கொடுக்கறான். துறவியே நீங்க கேட்ட மாதிரி சுத்தமான தண்ணீர் எங்கேயுமே எடுக்க முடியல. ஒரு பக்கம் போனா பெண்கள் துணித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாடுகள் அந்த ஆற்றை கடந்து போயிட்டு இருக்கு. கடைசியா ஒரு பக்கம் போய் தண்ணீர் எடுக்கலாம்னு போனா அங்க ஒரு விவசாயி தன்னுடைய மண்வெட்டி அந்த தண்ணீரில் கழுவிக்கிட்டு இருந்தாரு. இவ்ளோ பெரிய ஆத்துல நீங்க கேட்ட மாதிரி சுத்தமான தண்ணீர் என்னால கொண்டு வர முடியல குருவே அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்லி முடிக்கிறாரு. இந்த சீடன் சொன்னதை கேட்ட துறவி பதில் ஏதும் சொல்லாம தன்னுடைய தலையை மட்டும் அசைத்தபடியே அமைதியா இருந்துட்டாரு. திரும்பவும் 5 மணி நேரம் கழிச்சு அதே சீடனை கூப்பிட்டு தன் கையில் இருந்த கோப்பைய அந்த சீடன் கிட்ட கொடுக்கிறாரு அந்த குரு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, சுத்தமான தண்ணீர் கிடைச்சா எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த ஆத்தையே கை காட்டினார். அந்த சீடனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆத்துல தண்ணி எடுக்கலாம்னு போய் தண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லி திரும்ப வந்துட்டான். திரும்பவும் இந்த துறவி அதை ஆத்துல போய் சுத்தமான தண்ணீர் கேட்கிறாரே அப்படின்னு யோசிச்சபடியே அந்த ஆத்துக்கு நடந்து போறான். இப்போ அந்த ஆத்த போய் பார்த்தா
தண்ணீர் ரொம்ப தெளிவான முறையில ஓடிட்டு இருக்கு. அந்த சீடனுக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தா இந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருந்தது, ஆனா இப்போ இந்த தண்ணி ரொம்ப சுத்தமா குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த கோப்பையில சுத்தமான தண்ணீர் பிடிச்சிட்டு துறவி கிட்ட போய் குடிக்கிறாரு. அந்த துறவியோ அந்த தண்ணீர் முழுக்க குடிச்சு முடிச்சிட்டு அந்த சீடனை நிமிர்ந்து பார்க்கறாரு. உடனே அந்த சீடன் அந்த குருவை பார்த்து கேட்கிறான், குருவே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகும்போது அந்த தண்ணீர் ரொம்பவே அழுக்கா இருந்தது, ஆனா இப்ப போய் பார்த்தா அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தெளிவான முறையில் இருக்கே, இது எப்படி சாத்தியமாகும்னு ஒரு குழப்பத்தோடவே அந்த குருவை பார்த்து கேட்கிறான். உடனே அந்த குரு சிரிச்சபடியே அந்த சீடனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சீடனே, முதல் தடவை நான் உன்கிட்ட தண்ணி கேட்கும்போது நீயும் தண்ணீர் எடுக்க அந்த ஆத்துக்கு போனேன். ஆனா அந்த நேரத்துல அந்த ஆத்து தண்ணி அமைதியான முறையில இல்ல. மக்கள் அந்த தண்ணீரை புழங்கினபடியே இருந்ததால அந்த தண்ணீர் ரொம்ப அழுக்காவும் மண்ணாவும் குடிக்கிறதுக்கு முறையற்ற தண்ணீராவும் இருந்தது. ஆனா நீ இந்த தடவை போகும்பொழுது அந்த தண்ணீர் யாருடைய புழக்கத்துக்கும் இல்லாம ரொம்ப அமைதியான முறையில் இருந்தது. அதனால அந்த தண்ணீரில் கலக்கப்பட்ட அழுக்கு, தூசு இது எல்லாமே தண்ணீருக்கு அடியில போய் தங்கிடுச்சு. அதனால இந்த தண்ணி மேல பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமாகவும் தெளிவாகவும் குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியும் இருக்கு. அந்த அழுக்கான தண்ணீர் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்ததால தான் இப்போ சுத்தமான தண்ணீரா கிடைச்சிருக்கு. நம்ம மனசு எப்படி அமைதியா வச்சிக்கணும்னு காலையில என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கா? அந்த கேள்விக்கான பதிலும் இதுதான். எப்போலாம் உன்னோட மனசு சஞ்சலப்படுதோ அப்பெல்லாம் நீ அமைதியா இருந்தேன்னா உன்னோட மனசு தானாவே ஒரு அமைதியான நிலையை அடையும். எந்த ஒரு முடிஞ்சு போன விஷயத்தையும் நம்ம குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு தெளிவான முடிவுகளை நம்மளால எடுக்கவே முடியாது. இந்த ஆற்றில ஓடுற தண்ணி போலதான் நம்ம மனசும். நாம அமைதியா இருந்தா நம்ம மனசும் அமைதியா இருக்கும். நாம சஞ்சலப்பட்டா நம்ம மனசு சஞ்சலப்படும். நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயத்திலிருந்து நம்ம வெளியில வரணும்னா முதல்ல நமக்கு தேவைப்படுவது பொறுமை. எந்த ஒரு செயல்லையுமே பொறுமையா அமைதியா இருந்தா அந்த செயல் நீ நினைச்ச மாதிரியே சுமூகமாக முடியும். எந்த ஒரு செயலுக்குமே அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குனா அந்த செயல் அதுவாகவே சரியாகிடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த துறவி சொன்ன விஷயம் அந்த சீடனுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி ஆட்களுக்கும் தான். நம்ம எப்பெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்பெல்லாம் நம்ம மனசு சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும். அதுவே எதிர்காலத்துல நம்ம செய்ய போற விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க விடாது. எப்போதுமே நம்ம வாழ்க்கையில நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வரத்துக்கான நேரத்தை கொடுக்காம உடனடியா அந்த பிரச்சனைகள் தீரணும்னு அதை பத்தியே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய நிம்மதியை தொலைக்க நேரிடும். அந்த குழப்பத்தோட யோசிச்சா நம்ம எடுக்கிற முடிவு கண்டிப்பா ஒரு தெளிவான முடிவாக இருக்காது. உங்க மனசை கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷனை தேடினீங்கன்னா கண்டிப்பா அந்த சீடனுக்கு கிடைச்ச தெளிவான தண்ணீர் போல உங்க வாழ்க்கையிலையும் நீங்க தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் நடக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் ஆறப்போடு எல்லாம் சரியா போயிடும்னு. அதே கருத்து தான் இந்த துறவியும் தன்னுடைய சீடனுக்கு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள் நம்ம எடுக்கக்கூடிய சுமூகமான முடிவுனால சரியாகிடலாம். ஆனா ஒரு சில பிரச்சனைகளுக்கு அதற்கேற்ற நேரத்தையும் காலத்தையும் கொடுத்தா மட்டுமே தான். காலப்போக்கில அந்த பிரச்சனைகள் தன்னாலேயே சரியாயிடும். இனி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்க மனசு ஒரு சஞ்சலத்தில் இருக்கும்போது எடுக்காதீங்க. அந்த மாதிரி குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக முடியும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தா கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் ஒரு நாள் தீர்ந்து போகும். ஒரு கிராமத்துல வயதான துறவி ஒருவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. துறவி கிட்ட மக்கள் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லிட்டு அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அந்த ஊரை சேர்ந்த மக்களும் அந்த துறவியை பார்த்து தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அதற்கான தீர்வையும் கேட்டுட்டு போறாங்க. ஒரு நாள் அந்த துறவி தங்கி இருக்கக்கூடிய மடத்துக்கு ஒரு வயதானவர் அவரை பாக்கிறதுக்காக வராரு. அந்த வயதானவருடைய அவரை பார்த்ததும் அந்த துறவி அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து
அவருடைய கைகளை பிடித்தபடியே, ஐயா உங்க முகம் இவ்வளவு வாட்டமா இருக்கே, நீங்க நீண்ட நாளா சாப்பிடலங்கிறது உங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு சொன்னபடியே தன்கிட்ட இருந்த உணவு எடுத்து அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாரு. அந்த துறவி தன்கிட்ட இவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் பேசுறத பார்த்ததும் அந்த வயதானவருக்கு கண்களில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்குது. 5 நாட்களாக சாப்பிடாத பசியின் கொடுமை வேற. அதனால வாய் திறந்து எதுவும் பேசாம துறவி கொடுத்த உணவு வாங்கி வேக வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த வயதானவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் துறவியும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. அந்த வயதானவர் சாப்பிட்டு முடிச்ச பிறகும் அவர் கண்கள்ல ஏதோ ஒரு பயம் கலந்த கவலை இருக்கிறத துறவி உணர்றாரு. உடனே அந்த துறவியும் அந்த வயதானவரை பார்த்து, ஐயா உங்க கண்களை பார்க்கும்போது நீங்க கவலையோடவும் பயத்தோடவும் இருக்கிறது தெரியுது. அதுக்கு காரணம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ரொம்ப தன்மையா அந்த வயதானவரை பார்த்து கேட்கிறாரு. அந்த துறவி கேட்டதும் அந்த வயதானவர் தன்னுடைய மெல்லிய குரலால துறவியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க சொல்றது உண்மைதான்யா. 5 வருஷத்துக்கு முன்னால பக்கத்து ஊர்ல ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன். என் மகனோட படிப்பு செலவுக்காக 20,000 ரூபாய் வாங்கியிருந்தேன். அந்த பணத்தை திருப்பி கொடுக்க கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அதனால அந்த ஆளும் வட்டிக்கு மேல வட்டி போட்டு இதுவரைக்கும் 40,000 ரூபாய் வாங்கிட்டாரு. ஆனா இன்னும் 30,000 ரூபாய் பணம் பாக்கி இருக்குன்னு சொல்லி வாரம் வாரம் என் வீட்டுக்கு வந்து சத்தம் போடுறாரு. போன வாரம் வந்தவர் பணத்தை திருப்பி கொடுக்க முடியலைன்னா இந்த வீட்டை அவர் பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், மனைவி இறந்து 8 வருஷம் ஆகுது. அங்கங்கன்னு கூலி தொழிலுக்கு போய் அதுல கிடைச்ச வருமானத்துல தான் என் பையன் இம்புட்டு தூரம் ஆளாக்கி இருக்கேன். என் பையனை பட்டணத்துல படிக்க வச்சிருக்கேன். இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. எனக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். அதையும் அந்த ஆளு கேட்கிற மாதிரி அவர்கிட்ட கொடுத்துட்டேனா என் பையனோட எதிர்காலம் என்னவாகும்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த வட்டிக்காரன் நடந்துக்கிறாரு. அந்த ஆளு சொன்ன மாதிரி இன்னையோட அந்த கேடு முடியுது. இன்னைக்கு வந்து என் வீட்டை எழுதி வாங்காம விடமாட்டாரு. நானும் இங்க தனியா இருக்கேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. வட்டிக்காரன் சொன்ன மாதிரியே வீட்டை எழுதி வாங்கிட்டாருன்னா பட்டணத்துல இருந்து என் பையன் வந்தா அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அதை நினைக்கும் போதே ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பெரியவருடைய கதையை கேட்டதும், துறவி ஐயா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரு விஷயத்த நினைச்சு நாம கவலைப்படுறதால அந்த விஷயங்கள் மாற போறது இல்ல அப்படின்னு அந்த துறவி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வயசானவருக்கு பணம் கொடுத்த ஆளு அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அந்த வட்டிக்காரனை பார்த்ததும் அந்த வயதானவர் பயத்தின் உச்சத்துக்கே போய் பேச வார்த்தைகள் இல்லாம கண்கள்ல கண்ணீர் ஓட அந்த துறவியவும் தனக்கு பணம் கொடுத்த அந்த ஆளையும் மாறி மாறி பாக்குறாரு. அந்த வயதானவரை பார்த்ததும், அந்த ஆளு இப்பவே எனக்கு தர வேண்டிய பணம் 30,000 ரூபாய் கொடுக்கிறியா, இல்ல உன் வீட்ல என் பேர்ல எழுதி வைக்கிறியா அப்படின்னு சத்தம் போட்டு அந்த வயசானவர பார்த்து கேட்கிறாரு. அந்த வயசானவரோ பணத்தாலையும் சரி உடல் வலிமையாலும் சரி அந்த வட்டிக்காரனுக்கு நிகரானவர் இல்லை. அதனால வார்த்தைகள் எதுவும் வராம அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தபடியே மௌனமா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வட்டிக்காரனுடைய பார்வை சாந்தமா இருக்கக்கூடிய அந்த துறவியின் மேல விழுது. அந்த துறவியை பார்த்ததும் தன்னுடைய குறைகளை சொல்லி ஆசி பெற்ற போல நினைச்சு அந்த துறவி பக்கத்துல போய் நிக்கிறாரு. துறவியும் அவரை பார்த்து புன்னகையோடு வரவேற்கிறார். ஐயா என்கிட்ட பணம் காசுன்னு எல்லாமே இருக்கு. ஆனா என் பேரு சொல்றதுக்குன்னு ஒரு வாரிசு இல்லை. இந்த கவலை தான் என்னையும் என் மனைவியையும் பல வருஷங்களா வாட்டி எடுக்குது. நாங்க ஏறாத மருத்துவமனைகளே இல்ல. எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவு செய்ய தயாராக இருக்கோம். என் பேரு சொல்றதுக்கு ஒரு வாரிசு பிறக்கணும். உங்களோட அருள் இருந்தா நிச்சயமா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்புறேன். அந்த பாக்கியம் கிடைக்க நீங்க என்ன பரிகாரம் பண்ண சொன்னாலும் பண்ண தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு தட்சணையா நீங்க என்ன கேட்டாலும் தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வட்டிக்காரன். அவன் சொன்ன விஷயங்களை பொறுமையா கேட்ட அந்த துறவி அவரை பார்த்து உன்னுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஆளும் அதுவா அசையா வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன். நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த துறவி சொல்றாரு, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு காரணம் பிறருடைய சாபங்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே அந்த வட்டிக்காரன், என்னது சாபமா? எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நான் பண்ணதில்லை. என்ன யாரும் சபிச்சதும் இல்லை. அப்படி இருக்க எனக்கு தெரியாம எனக்கு யாரும் சாபம் கொடுக்க போறா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே அந்த துறவியா பார்த்து கேட்கிறாரு.
அந்த வட்டிக்காரன். அப்போது அந்த துறவி அந்த வட்டிக்காரனை பார்த்து சொல்றாரு, சாபம் என்பது ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறதுனால மட்டும் கிடைக்காது. மத்தவங்க மனசு புண்படும்படி நம்ம நடந்துக்கும் போது, அவங்க வாய் திறந்து நமக்கு சாபங்கள் எதுவும் விடலைனாலும் அவங்க மனசளவுல படக்கூடிய கஷ்டமே நம்ம தலையில சாபமா வந்து ஏறும். நீ பண்றது வட்டி தொழில். பணம் இல்லாதவங்க ஏதோ ஒரு நெருக்கடி காரணமா தான் உன்கிட்ட பண உதவின்னு கேட்டு வராங்க. அந்த சமயத்துல நீ அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சாலும் அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுக்க தாமதம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட மனசு புண்படும்படி பேசுற. அது மட்டும் இல்லாம அவங்க வாங்கின பணத்தை விட அதிகமான பணத்தை வட்டியின் பேர்ல வாங்குற. உன்னை விட பலகீனமானவங்க கிட்ட அவங்க மனசு புண்படும்படி நடந்துக்கிற. உன்னால பாதிக்கப்பட்டவங்க உன் மேல இருக்கும் பயத்தின் காரணமா வாய் திறந்து எதுவும் பேசாம இருக்கலாம். ஆனா அவங்க மனதளவுல ரொம்பவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த சமயத்துல அவங்க மனசு படுற கஷ்டமே உன் தலையில சாபமா வந்து விழும். அந்த சாப கணக்குகள் கழியணும்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உன்னால மத்தவங்க மனசு புண்படும்படி நடந்துக்காம பாத்துக்கோ. பிறருடைய மன குமுறலுக்கு சக்தி ரொம்பவும் அதிகம். அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல கெட்ட விஷயங்களுக்கு காரணமாகவும் இருக்கு. சாபமா உன் தலையில ஏத்தப்பட்ட பாவ கணக்குகளை நீக்கினா மட்டும்தான் உன் வாழ்க்கையிலையும் நீ நினைச்ச மாதிரியான மன நிம்மதியை தரக்கூடிய விஷயங்களும் நடக்கும். அதுக்கு உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழை மக்களுக்கு உதவியா இரு. உன்னுடைய பேராசையால அடுத்தவங்க கஷ்டத்துல நீ பணம் சம்பாதிக்கிறது என்னைக்குமே உனக்கு நிம்மதியையும் தராது, நிலைச்சு நிக்காது அப்படின்னு அந்த துறவி சொன்ன பிறகுதான் அந்த வட்டிக்காரனுக்கு தான் இத்தனை வருடங்களா எந்த மாதிரியான பாவங்களை செஞ்சுட்டு இருக்கோம்னு புரிய வருது. மனம் மாறியபடியே அங்க நின்னுட்டு இருந்த பெரியவரை பார்த்து அவர் மனதளவில் கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல இருந்து விடைபெற்றார் அந்த வட்டிக்காரன். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஒருத்தவங்க மேல பொறாம கொண்டு நம்ம அவங்களுக்கு சாபம்னு விட்டாலும் அது பலிக்காது. ஒருத்தர் நம்ம மனசை கஷ்டப்படுத்தும் போது அந்த இடத்துல நம்ம எதுவும் பேசாம அமைதியா இருந்தாலே நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மனசை சங்கடப்படுத்தினவங்களுக்கு நிச்சயமா பாடம் கற்பிக்கும் வகையில அவங்க வாழ்க்கையில சாபமா மாறி நிற்கும். நமக்கு அவங்க பதில் சொல்லலனாலும் நிச்சயமா நம்ம மனக்குமுறலுக்கு அவங்க பதில் சொல்லியே தீரணும். இப்படித்தான் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம மௌனமே பிறருக்கு சாபமா மாறி அவங்க வாழ்க்கையில சங்கடங்களை உண்டாகும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கோம் நம்புறேன். நீண்ட நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் தெற்கு பகுதியிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் மக்களின் வாழ்வு மிகவும் எளிமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. அந்த கிராமத்துக்கு அருகிலேயே ஒரு அடர்காட்டில் மிகுந்த ஞானம் நிறைந்த ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவர் தனிமையில் வாழ்ந்தாலும் மக்களின் நல்வாழ்விற்காக அவர் எப்போதும் பாடுபட்டுக் கொண்டிருப்பார். அவரிடம் மக்கள் வந்து தங்களது பிரச்சனைகளை கூறி தீர்வு கேட்டுவிட்டு செல்வார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் வசித்த விக்னேஷ் என்ற இளைஞன் துறவியை பார்க்க விரைந்தான். அவன் மிகவும் கவலையுடன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்திருந்தான். தனது முயற்சிகள் எதுவும் வெற்றியாக முடியாமல் போனதால் அவன் மனம் முற்றிலும் நம்பிக்கையை இழந்திருந்தான். அவன் துறவியை காண காடுக்குள் சென்றான். துறவி அவனை பார்த்ததும் அவன் முகத்தில் கவலை, ஏமாற்றம், மனச்சோர்வு தெரிந்தது. உடனே அந்த துறவி அந்த இளைஞனை பார்த்து, மகனே, உன் கண்கள் ஏன் இவ்வளவு மெலிந்திருக்கின்றன? உன் மனதில் ஏன் இவ்வளவு கவலை என்று கேட்டார். விக்னேஷ் துறவியின் முன்னால் கண் கலங்கினான். ஐயா, என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம்தான். என்னால எந்த விஷயத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. நான் என்னதான் முயற்சி செய்தாலும் தோல்விதான் கடைசியில் கிடைத்தது. என் நண்பர்கள் அனைவரும் வேலை வாங்கி செட்டிலாகிவிட்டார்கள். ஆனா நான் மட்டும் இன்னும் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கல. என்னால் வாழ்க்கையை மாற்ற முடியாத என் விதி இதுதானா? அதை நான் மாற்ற முடியாதா என்று சொல்லி துறவி முன் அழுது புலம்பினான். துறவி இளைஞனின் கதையை கேட்டுவிட்டு சிறிது நேரம் யோசித்தார். பிறகு துறவி அவனை மெதுவாக பார்த்து சொன்னார், மகனே, நீ என்னிடம் உன் விதியை மாற்ற முடியுமா என்று கேள்வி கேட்டாயல்லவா? அதற்கான பதில் ஆம். உன்னால் உன் விதியை மாற்ற முடியும். ஆனால் உன்னிடம் மனவலிமை வேண்டும். நான் என்ன சொன்னாலும் செய்வாயா என்று கேட்டார். துறவி சொன்னதை கேட்டதும் விக்னேஷ் தயங்காமல்,
உடனே, ஐயா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னான். நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். துறவி சிறிது சிரித்துவிட்டு அவனை ஒரு சவாலுக்கு அழைத்துச் சென்றார். உன் விதியை மாற்ற நீ 3 சோதனைகளை கடக்க வேண்டும். அவற்றை வெற்றிகரமாக முடித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் காண்பாய் என்று கூறினார். துறவி விக்னேஷை ஒரு காடு வழியாக அழைத்துச் சென்றார். அங்கு துறவி இளைஞனிடம், நீ இந்த காட்டில் 3 நாட்கள் வாழ வேண்டும். உனக்கென்று உணவோ குடிநீரோ இல்லை. இது உன்னுடைய மனவலிமையை மேம்படுத்தும் பயிற்சி என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். விக்னேஷ் சவாலை எதிர்கொள்ள முடிவு செய்தான். முதல் நாளில் அவனுக்கு கடுமையான வெயில் இருந்தது. ஆனால் அவன் துறவியின் வார்த்தைகளை நினைத்து தன்னம்பிக்கையுடன் பயணித்தான். இரவில் குளிரால் அவன் நடுங்கினான். ஆனால் ஒரு நொடியும் தளரவில்லை. 2வது நாள் காட்டில் அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை. அவன் பசியால் வாடினான். ஆனாலும் துறவி அவனுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதில் இருந்தது. மனச்சோர்வை விட நம்பிக்கை மிகப்பெரியது என்று மனதில் நினைத்துக் கொண்டு முன்னேறினான். 3வது நாளில் அவன் காட்டுக்குள் நீர் தேடிக் கொண்டிருந்தான். வழியில் ஒரு சிறிய அருவியில் உள்ள தண்ணீரை கண்டான். ஆனால் அது குப்பையாக இருந்தது. அதனால் பசியும் தாகத்தையும் சகித்தான். அவன் தன்னம்பிக்கையோடு 3ஆம் நாளையும் வெற்றிகரமாக முடித்தான். 3 நாளுக்குப் பிறகு துறவி இளைஞனை சந்திக்க வந்தார். பின்னர் அவர் இளைஞனை 2வது சோதனைக்கு ஒரு கிராமத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு வயதான பாட்டி தனியாக வசித்து வந்தார். துறவி விக்னேஷிடம், நீ இந்த பாட்டியை 3 மாதம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு பொறுமையோடு பார்த்துக் கொள்ள வேண்டும். இது உனக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார். விக்னேஷ் துறவியின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு பாட்டியை பார்த்து கொள்ள ஒப்புக்கொண்டான். விக்னேஷ் பாட்டிக்கு மருத்துவ உதவிகளை செய்தான். பாட்டிக்கு உணவு சமைத்து உதவினான். பிறகு இளைஞன் பாட்டியிடம், பாட்டி பசிக்குதா, வாங்க சாப்பிடலாம் என்று கூறினான். அவன் அதை கேட்டதும் பாட்டி கண்ணீரோடு அவனை பார்த்து, இத்தனை வருடங்களில் எனக்காக இந்த மாதிரி யாருமே கேட்டதில்லை என்று கண்ணீர் மல்க கூறினார். பாட்டியின் பாசமும் விக்னேஷின் பொறுமையும் விக்னேஷை மனதளவில் வளரச் செய்தது. 3வது மாதம் முடிந்தபோது அவன் முழுமையாக ஒரு பொறுப்புள்ள மனிதனாக மாறிவிட்டான். மறுநாள் துறவி விக்னேஷை சந்தித்து அவனை கடைசி சோதனைக்கு அழைத்துச் சென்றார். அவன் நகரத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் அவன் ஆசையின்றி முழு மனச்சுத்தியுடன் உழைக்க வேண்டும். விக்னேஷ் ஒரு சிறிய கடையில் பணியாளராக வேலை செய்யத் தொடங்கினான். பணம் கம்மியாக கிடைத்திருந்த போதும் அவன் சிரித்தே பணியாற்றினான். அவன் கடின உழைப்பால் கடை உரிமையாளர் அவனுக்கு திடீரென பதவி உயர்வு அளித்தார். துறவியின் 3 சோதனைகளையும் வெற்றிகரமாக முடித்தவுடன் விக்னேஷ் துறவியை சந்தித்தான். அவன் ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டான். அவனுடைய கண்களில் உறுதி, நம்பிக்கை, கருணை இருந்தது. துறவி அவனை பார்த்து புன்னகைத்தார். மகனே, நீ உன் விதியை மாற்றிவிட்டாய். உன் முயற்சி, உன் மனநிலையே உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று புரிய வைத்தார். விதி என்பது தீர்மானமல்ல, உன் மன உறுதிதான் உன் விதியை மாற்றும் ஆயுதம் என்று கூறி விக்னேஷின் மாற்றத்தை பார்த்து ஆனந்தம் கொண்டார். இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் விதி உங்கள் கையில்தான் உள்ளது. சோர்வு அடையாமல் தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். முடியாது என்ற மனநிலையை நீக்கிவிட்டால் உங்கள் விதியை மாற்றுவது உங்கள் கையில்தான். கடவுள் ஒரு நாள் பூமிக்கு வரும்போது செல்வந்தர் ஒருத்தர் சந்திக்கிறாரு. அந்த செல்வந்தரோ சுயநலமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர். யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாரு. எப்ப எந்த விஷயத்த பண்ணாலும் அதுல தன்னோட நலத்தை பத்தி மட்டும் யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். கடவுள் இந்த பணக்கார சந்திச்ச மாதிரியே ஒரு ஏழையையும் சந்திக்கிறாரு. அந்த ஏழையோ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர். எல்லா விஷயங்களையும் சுயநலமா யோசிக்காம பொதுநலமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர். இவங்க 2 பேரையும் பார்த்த கடவுள் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் முன்னால போய் காட்சி அளிக்கிறாரு. கடவுளை நேர்ல பார்த்ததும் அந்த செல்வந்தருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். உடனே கடவுளா பார்த்து, கடவுளே, எனக்கு நிறைய செல்வங்களை கொடு,
இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய செல்வந்தராக மாறணும் அப்படின்னு தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு கடவுள்கிட்ட வரம் கேட்கிறான். உடனே கடவுள் அந்த செல்வந்தரை பார்த்து, நீ கேட்கிற வரத்தெல்லாம் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். ஒரு அழுக்கு மூட்டை அந்த செல்வந்தர்கிட்ட காட்டி, இங்க பாரு, அந்த மூட்டைய 1 வார காலத்துக்கு நீ தான் சுமக்கணும். நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் என் பின்னாடியே அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட செல்வந்தருக்கும் சரியான கோபம் வருது. இந்த கடவுள் சரியான பைத்தியக்காரர் இருப்பாரு போல இருக்கே. இந்த அழுக்கு மூட்டையா போய் என்ன தூக்க சொல்றாரு, அதுவும் 1 வாரத்துக்கு. என் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் உள்ள மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுத்திருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு இந்த அழுக்கு மூட்டையை போய் தூக்கிட்டு சுத்த சொல்றாரே அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வேண்டா வெறுப்போடவும் அந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாரு. இது செய்யும் போது அந்த செல்வந்தர் பல தடவை சலிச்சுக்கிறாரு. சில சமயங்கள்ல ரொம்ப எரிச்சலோடவும் அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு சுத்துவாரு. இதையெல்லாம் கவனிச்ச கடவுள் இத பத்தி எல்லாம் எதுவுமே கேட்காம அமைதியாவே இருக்காரு. ஒரு நாள் கடவுளோ அந்த செல்வந்தரை பார்த்து, இத்தனை நாள் நீ இந்த மூட்டையை சுமந்தது போதும், ஒரு ஓரமாய் இறக்கி வை அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த செல்வந்தரோ, அப்பாடா, இப்பவாது இந்த கடவுளுக்கு இந்த மூட்டையை கீழே வைக்கணும்னு சொல்ல தோணுச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கடவுளை பார்த்து, கடவுளே, இந்த அழுக்கு மூட்டைக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு, இத்தனை நாள் என்ன இதை தூக்கிட்டு வரும்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டதும் கடவுள், இந்த அழுக்கு மூட்டைக்குள்ள விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாமே இருக்கு, இதை நீ பத்திரமா பாதுகாக்கணும். நான் அது 4 நாள்கள் கழிச்சு வந்த பிறகு இதை என்கிட்ட கொடுத்துடு. அது வரைக்கும் இந்த மூட்டையை பிரிச்சு பாத்திரக்க கூடாது. அதுக்கு அப்புறமா நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. இதை கேட்டு அந்த செல்வந்தர் இருக்கும் பெரிய ஆச்சரியம். அடடா, இத்தனை நாளா பொக்கிஷத்தையா தூக்கிட்டா நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த கடவுளுக்கு அறிவே இல்ல, விலை உயர்ந்த பொக்கிஷம்னு சொல்றாரு. அத போய் இந்த மாதிரி ஒரு அழுக்கு மூட்டைக்குள்ள போட்டு வச்சிருக்காரே அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா கடவுளோ அந்த மூட்டையை திறந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த செல்வந்தருக்கு 4 நாள்கள் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க முடியல. கடவுள்கிட்ட வரத்தை வாங்குறதுக்காக 4 நாள்கள் காத்திருக்கணுமா என்ன? இந்த மூட்டைக்குள்ளேயோ விலையுயர்ந்த பொருட்கள் இருக்கு. இது அத்தனையும் நாமளே எடுத்துக்கிட்டா கடவுள்கிட்ட நாம கேட்ட வரமும் நிறைவேறிவிடும். இந்த மூட்டை இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் நாமளே வச்சுக்கிட்ட பிறகு அந்த கடவுள் வரம் கொடுத்தா என்ன, கொடுக்கலைன்னா என்ன அப்படின்னு நினைச்சபடியே ரொம்ப ஆர்வமா அந்த மூட்டையை திறந்து பார்க்கிறான். அந்த மூட்டையை திறந்து பார்த்த செல்வந்தருக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த மூட்டை முழுக்க வெறும் மரக்குப்பைகள் மட்டும்தான் இருந்தது. அதை பார்த்து அவனுக்கு பெரிய ஏமாற்றம். இந்த கடவுள் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரே, இந்த மூட்டை முழுக்க விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குன்னு சொன்னாரு, ஆனா இதுலயோ வெறும் மரக்குப்பைகள் தான் இருக்கு அப்படின்னு கடவுளை திட்டியபடியே அந்த மூட்டையை தூக்கி வீசி எரிஞ்சிட்டாரு. அந்த நேரம் பார்த்து கடவுள் சந்திச்ச ஏழையோ அந்த பக்கமா வராரு. அட, இந்த மரக்குப்பைகளை போய் யாரு இப்படி சாலையில வீசிருக்கா, இந்த பக்கமா வரவங்க இதை தாண்டி போக ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு அப்படியே சாலையில கொட்டி கிடந்த மரக்குப்பைகளை எடுத்து அந்த அழுக்கு மூட்டைக்குள்ள போடுறாரு. அதுக்கப்புறமா அந்த மூட்டையை எடுத்து விட்டு தன் வீட்டுக்கு போறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த கடவுள் ஏழை முன்னாடி காட்சியளிக்கிறாரு. கடவுளை பார்த்ததும் இந்த ஏழைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தோடவே, கடவுளே, இது என்ன ஆச்சரியம், இந்த ஏழை வீடு தேடி நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஏழை கிட்ட இந்த பழைய சாதத்தை தவிர வேற எதுவுமே இல்லையே, கொஞ்சம் பொறுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி தனக்கு சொத்துன்னு இருந்த ஒரே ஒரு இரும்பு பெட்டி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேட்டு கடையில போய் வித்து அதுல கிடைச்ச பணத்துல பழங்களை வாங்கிட்டு ஆசை ஆசையா அந்த கடவுள் கிட்ட கொடுக்கறாரு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா கடவுள் ஏழைய பார்த்து, இந்த பழங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த ஏழையோட முகம் வாடி போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு அப்புறம் தாங்கிட்ட விற்கிறதுக்கு எந்த பொருட்களும் இல்லை. தன்னால் கடவுளுக்கு பிடிச்ச பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறாரு. அவரை பார்த்த கடவுள் சிரிச்சபடியே, நான் வேற ஒண்ணு கேட்பேன், எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஏழையோ, கடவுளே, இதுக்கு அப்புறம் விற்கிறதுக்கு என்கிட்ட எந்த பொருட்களும் இல்லை, ஆனா என் தலையை அடமானம் வச்சாவது நீங்க கேட்கிற பொருள்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே கடவுள் சொல்றாரு, நீ வச்சிருக்க பழைய சாதம் தான் எனக்கு வேணும், அதை எனக்காக கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே, உங்களுக்கு எப்படி நான் இந்த பழைய சாதத்தை கொடுக்கிறது? நீங்களோ இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கடவுள், உங்களுக்கு எப்படி கடவுளே நான் இதை கொடுக்கிறது?
அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட சொல்றாரு. கடவுள் விடுறதா இல்ல, அந்த ஏழையா பார்த்து, இப்போ நீ எனக்கு அந்த பழைய சாதத்தை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஏழையும் வேற வழியே இல்லாம அந்த பழைய சாதத்தை எடுத்து கடவுள்கிட்ட கொடுக்கறாரு. அது திருப்தியா சாப்பிட்டு முடிச்ச கடவுள் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. 4 நாள்கள் கழிச்சு அந்த கடவுள் செல்வந்தர் வீட்டுக்கு போய் தன்னுடைய மூட்டையை கொடுக்கும்படி கேட்கிறாரு. அதுக்கு அந்த செல்வந்தரோ, கடவுளா பார்த்து நீ எல்லாம் ஒரு கடவுளா? சரியான ஏமாத்துக்காரன். அந்த மூட்டைக்குள்ள விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குன்றது சொன்னீங்க, ஆனா அதுல வெறும் மரக்குப்பைகள் தான் இருந்தது. அதனால அந்த மூட்டையை அப்பவே நான் தூக்கி வீசிட்டேன் அப்படின்றத சொன்னாரு. அதுக்கு அந்த கடவுளோ, நான் வர்ற வரைக்கும் அந்த மூட்டையை பிரிக்க வேண்டான்னு சொன்னேன், அதை மீறியும் நீயே அந்த மூட்டையை பிரித்து பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த செல்வந்தரோ, நீங்க சொன்ன மாதிரி 4 நாள்களுக்கு அப்புறம் மூட்டையை பிரிச்சு பார்த்தா மட்டும் அதுல என்ன தங்க காசுகளும் வைரங்களுமா இருக்க போகுது, இதே மரக்குப்பைகள் தான் இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு அந்த செல்வந்தர். கடவுளும் எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஒரு நாள் ஏழை சாலையில் இருந்த மரக்குப்பைகளை பொறுக்கி போட்டு எடுத்துட்டு வந்த அந்த மூட்டையை பிரிக்கிறாரு. அந்த மூட்டையை பிரிச்சதும் அந்த ஏழைக்கும் பெரிய ஆச்சரியம். ஏன்னா குப்பைகள் இருந்த மூட்டை முழுவதும் தங்க காசுகள் மற்றும் வைரங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி. அந்த மூட்டையில் இருந்ததோ மரக்குப்பைகள் தான். இப்போ திடீர்னு எல்லாமே தங்க காசு மற்றும் வைரங்களாக மாறியிருக்கே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற பதற்றம் ஒரு பக்கம். மூட்டை நிறைய அத்தனை தங்க காசுகள் மற்றும் வைரங்கள் கிடைச்சாலும் அத்தனையும் தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற நினைப்பில்லாம அந்த ஊர்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவி பண்றாரு. அவரும் நல்ல வசதி வாய்ப்புடன் இருக்கிறாரு. இத பார்த்ததும் அந்த செல்வந்தர் இவகிட்ட வந்து, என்னப்பா திடீர் பணக்காரன் ஆயிட்ட போல இருக்கு, இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்கிறாரு. அவர் ஏழையா இருந்தபோது ரோட்ல கடந்த மரக்குப்பைகளை ஒரு அழுக்கு மூட்டைக்குள்ள போட்டு தன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததாகவும், 4 நாள்களுக்கு அப்புறம் அந்த மூட்டையில் இருந்த குப்பைகள் எல்லாம் வைரங்கள் மற்றும் தங்க காசுகளாக மாறின வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. அப்பதான் அந்த செல்வந்தருக்கு நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை செஞ்சிருக்கோன்னு புரிய வருது. கடவுள் நம்ம கிட்ட கொடுத்த அந்த அழுக்கு மூட்டையோட அருமை தெரியாம அதை தூக்கி போட்டது எவ்வளவு பெரிய தவறுன்னு நினைச்சு வருந்தினாரு. இந்த கதையில அந்த செல்வந்தர் போலதான் நாமளும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பார்த்து ரொம்பவும் சலிச்சு போறோம். அந்த கஷ்டங்களை தாங்கிக்கவே முடியலன்னு புலம்பவும் ஆரம்பிச்சிடுறோம். ஆனா நம்மளை படைச்ச கடவுளுக்கு நல்லாவே தெரியும் நம்மளால எவ்வளோ கஷ்டங்களை தாங்க முடியும்னு. அதனால கடவுள் எப்போதுமே நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு தான் கஷ்டங்களை கொடுப்பாரு. அந்த கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கு நாம மன உறுதியோடவும், கடவுள் நிச்சயமா ஒரு நாள் இந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் போக்கிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடும் இருக்கணும். அதையும் மீறி நம்மளால தாங்க முடியாத ஒரு கட்டத்துல அந்த கடவுள் நிச்சயமா நமக்கு கை கொடுத்து அந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை மீட்டெடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சுமைகளா பார்க்கறதும் ஒரு பொக்கிஷமா பார்க்கறதும் அவங்க மனநிலைமையை பொறுத்து தான் இருக்கு. இனியும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் பெருமையோடும் இருந்தா நிச்சயமா அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் பொக்கிஷங்களா மாறும். இந்த கதையில வந்த ஏழையோ சுயநலமற்று இருந்ததாலதான் அவருடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் போய் அவரே எதிர்பார்க்காத மகிழ்ச்சியான வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டு இந்த கதையில வந்த செல்வந்தர் மாதிரி சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் பொக்கிஷங்களாக மாறுறதுக்கு பதிலா நமக்கு கிடைக்க இருந்த பொக்கிஷங்கள் எல்லாம் கை நழுவி போய்விடும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.